நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். முதலாக ஒரு பயிற்சியாளராக சேர்ந்தேன். ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக ஏறத்தாழ ஒரு 40 நாடுகளுக்கு 40 ஆண்டுகளாக நான் சுற்றுப்பயணம் செய்து பல நண்பர்களை சந்தித்தேன், பல பிரபல நிறுவனங்களை சந்தித்தேன், பல தலைமை நிர்வாகிகளை சந்தித்தேன். அப்போ எனக்கு நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எல்லோருமே ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ there's no shortcut to successனு சொல்லுவாங்க. ஏன்னா காலம் யாருமே நிற்க போகிறதில்ல. அதான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், அவசரமான உலகத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா மாதிரி யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க, தனக்குத்தான் தான் உதவி. அதனால் ரொம்ப முயற்சி செய்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும். ஆனால் அதிர்ஷ்டங்கிறது when opportunity and luck meets, நம்ம முயற்சி செய்கின்ற பொழுது வெற்றி பெறுகின்ற பொழுது அதை அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். எப்போவுமே சேமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த சேமிப்பு தான் நம்ம நகரத்தாரை 1948 நடந்த நிகழ்விலிருந்து மீள வைத்தது நமது சேமிப்பு தான். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் சேவிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், சைக்காலஜி ஆஃப் மணி பை மோகன் ஹோசல். அவர் சொல்லுவார், சேவிங்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதனால் முக்கியமாக நம்ம நகரத்தார் பண்பு என்றைக்குமே நம்ம ஆடம்பரம் நமது வாழ்க்கை நடைமுறை அல்ல. நம்ம நம்மளுடைய வருமானத்துக்கு மேல் செலவு செய்வது நகரத்தாருடைய பழக்க வழக்கம் அல்ல. அதை நினைவில் வைத்து கொண்டு நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் பல்வேறு தரப்பட்ட நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். அத்தனையும் ஒரே திசையை நோக்கிய ஒரு குறிக்கோள் தான், நம்முடைய வளர்கிற இளைஞர்கள் இந்த நிகழ்வுகளை கண்டு நாமும் அதே போல் வர வேண்டும் என்று முயன்று அவர்கள் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார்கள் என்றாலே அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற நபர் நமது பக்கத்து நாடான மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு மன்னருக்கு ஆலோசகராக இருக்கிறார்கள். டத்தோ பழன் அண்ணன் அவர்களை சந்திக்க வேண்டுமென்றால் நாம் மலேசியா செல்ல வேண்டும். ஆனால் அப்படி ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு புதுப்பட்டியில் கிடைத்தது. புதுப்பட்டி நகர சிவன் கோவில் அந்த கும்பாபிஷேக விழாவை முழுமையாக பதிவு செய்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது அண்ணன் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களை உங்கள் சார்பாக நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு அவர்கள் எங்களுக்கு அனுமதி அளித்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணே, உங்களை நாங்கள் உலகம் முழுவதும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங் இருக்கக்கூடிய தமிழர் நகரத்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திங்கன்னா நீங்கள் எந்த கோயில், என்ன ஊர் அப்படிங்கிறத? இளையத்தாக்குடி பட்னசாமி, மகிழ்ச்சி. புதுப்பட்டி. புதுப்பட்டியில் பட்ட பேர் தேரடியார் வீடுன்னு சொல்லுவாங்க. சரி, தேரடியார் வீடு. ஏன்னா தேர் முட்டிக்கிட்ட இருக்கிறதுனால எங்கள் பாட்டையா தேர் முட்டிக்கிட்ட அவங்க பெரிய வீடு, பழைய வீடு இருந்தது. சரி. அவங்க பர்மாவில் வியாபாரம் செய்தவர்கள். ஆயா வீட்டு பக்கம் தோல்கடை நாராயணன் செட்டியார், நாகப்ப செட்டியார், இந்தியா லெதர் கார்பரேஷன் சொல்லுவாங்க. சரி. அதுதான் எங்கள் அப்பச்சி பேர் ராமநாதன் செட்டியார் என்ற முத்தையா. சரி. அவங்க ஐயாக்க வீட்டிலேருந்து இங்கே பிள்ளை வந்தவங்க. சரி. அவங்க ஏறத்தாழ 1937 அவர்கள் மலேசியா நாட்டுக்கு சென்றவர்கள். சரி. அதற்கு முன்பு அவங்க ஐயா பழனியப்ப ஐயா சென்றார்கள். அதற்கு முன்பு அது மாதிரி பல ஆண்டு காலமாக மலேசியா தொடர்பு இருந்த போதிலும் இங்கு தாயார் இங்கே கொப்பனாவட்டி நாராயணன் செட்டியார் வீட்டில் பிறந்ததுனால அதனால் அந்த இந்திய தொடர்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. அதுதான் உங்களுடைய பூர்வீகம். மகிழ்ச்சியான உங்களுடைய பள்ளி நாட்கள் எங்கே நீங்கள் படிச்சிங்க? ஆனால் நான் மலேசியா நாட்டில் மலாக்கா என்ற ஒரு நகரத்தில் படித்தது. சரி. பிறகு என்னுடைய
தாயாரும் சரி, தந்தையும் சரி, ஆயாவிடும் சரி, அந்த தமிழுடைய இணைப்பு போய்விடக்கூடாது என்பதற்காக என்னையும் என் தம்பிகளையும் இந்திய நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் படிப்பதற்கு. அப்போது கேம்பியன் ஹைஸ்கூல் என்று திருச்சியில் தான் நான் வந்து ஒரு 5 வருடங்கள் அங்கே படித்தேன். படித்த பிறகு சென்னைக்கு சென்று சென்னை பல்கலைக்கழகத்தில் நியூ காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்துவிட்டு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் மாஸ்டர்ஸ் இன் சைக்காட்ரிக் அண்ட் மெடிக்கல் சோஷியல் ஒர்க் என்று மாஸ்டர்ஸ் பட்டத்தை பெற்ற பிறகு நான் மலேசியா சென்று சில ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு யூகே லெஸ்டர் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி சைக்காலஜி படித்து முடிச்சுட்டு பிறகு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் முடித்துவிட்டு அதற்கு பிறகு அங்கே கலிஃபோர்னியாவில் ஒரு பிஹெச்டி முடித்துவிட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் கல்வித்துறையில் இன்னொரு பிஹெச்டி நான் பெற்றிருக்கிறேன். அதுதானே என்னுடைய படிப்பு. இதில் வந்து என்னென்னா ஒரு குறிக்கோள் வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து மூலதனமாக இருக்கக்கூடியது கல்விதான் என்பதில் நான் வந்து மிகவும் குறியாக இருந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து பல வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்த பொழுதும் ஆல்வேஸ் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்டிக் டு யுவர் நிட்டிங்னு, அதை தமிழில் சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்றைக்குமே நான் செய்த 2 தொழில் தான். ஒன்று வந்து ஐடி, இன்னொன்று வந்து கல்வித்துறை. அதை வைத்து கொண்டு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்படி சொல்லுவோம்மா, அதாவது உங்களுடைய பிரைமரி ஸ்டடீஸ் ஃப்ரம் அதாவது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரையும் மலேசியாவில் படிச்சுட்டு தமிழ் வந்து மறக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுடைய ஹை ஸ்கூல் ஸ்டடீஸை வந்து இங்கே வந்து நீங்கள் மிக்க மகிழ்ச்சினா. இன்னொன்று உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஒரு தொழில் பரம்பரை நம்ம ஜீன்ஸில் வந்து அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. முழுக்க நீங்கள் வந்து சைக்காலஜி அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐடி இதுக்கு வர்றதுக்கு உண்டான அடிப்படை காரணம் என்னென்ன? வாய்ப்புகள் தானே. அதாவது வந்து எல்லோரையும் போல் வந்து என்னுடைய ஆட்சி வந்து டாக்டர் ஆயிட்டாங்க. சரி. அதனால் அவங்க பெங்களூரில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அதனால் எனக்கும் ஒரு ஆர்வம், டாக்டர் படிக்கணும்னு ஒரு ஆர்வம். சரி. ஆனால் வந்து எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பது சில நேரங்களில் கடினமாக இருந்தது. எனக்கு அந்த வாய்ப்பு வந்து முதல் வருடம் கிடைக்கவில்லை. 2வது வருடம் கிடைத்தது. ஆனால் என் தந்தை தவறிவிட்டார்கள், இயற்கை எழுதி விட்டார்கள். அதனால் வந்து 7 ஆண்டுகள் படிக்க முடியுமா என்ற ஒரு தயக்கம். அதனால சரி நம்ம பிஎஸ்சி முடிப்போம், அதுக்கு பிறகு மாஸ்டர்ஸ் முடிப்போம்ட்டு. எதற்காக சைக்காலஜி படித்தோம்னா, வியாபாரம் என்பது என்ன ஒரு நீங்கள் நிறைய நகரத்தார் டிவியில் வந்து நீங்கள் நிறைய நகரத்தார் டெலிவிஷனில் நிறைய பேர் வெப் டிவியில் பார்த்துருப்பீங்க. எல்லோருமே வந்து ஒருவர் எந்த விதத்தில் நம்ம நடந்து கொள்கிறோமோ அந்த அளவில் தான் நம்ம வியாபாரம் வெற்றி பெறுது. அதற்கு வந்து ஒரு நாலேஜ் ஆஃப் சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தானே நான் வந்து சைக்காலஜியும் மேனேஜ்மெண்ட்டையும் இணைத்து படித்து அதை வச்சு தான் நான் வியாபாரத்தை நடத்துகின்றது. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி. சரி. அது வந்து சொல்லுவாங்க ஈச் பர்சன் ஹஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழில் வந்து நம்ம ஒவ்வொருக்கும் அவர்களுக்கு ஏற்ப மாதிரி அவர்களை நடத்தி சென்றால் தான் வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் நான் சைக்காலஜி படித்தேன். சரி, ரொம்ப சரியான ஒரு விஷயத்த கரெக்டாக சொன்னீங்க. இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் டேஸில் வந்து இப்போ ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து நம்ம நகரத்தார் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்குது. சில முக்கியமான ப்ரொஃபஷனல் கோர்சஸ், மெடிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இளைஞர்கள் வந்து இப்போ உக்ரைன் உட்பட ரஷ்ய நாடுகள் எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. அதனால் சில தொல்லைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. திருப்பி இங்கே வந்து நம்ம கவுன்சிலில் திருப்பி ஒரு பரீட்சை எழுதி தான் அவங்க டாக்டர் ஆக வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து மலேசியா நாட்டில் அந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாமா? அண்ணே, நீங்கள் போன கேள்வி கேட்கும்போது நம்ம வந்து என்றைக்குமே ஒரு தொழில் சார்ந்த சமூகம்னு சொன்னீங்க. அது வந்து மாறுறதுக்கு காரணம் 1948. அந்த 1948 நமது சமூகத்தின் வரலாறுல ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் அப்போதுதான் 1948 தான் பர்மா போச்சு. ஸோ பர்மாவில் வந்து நம்ம வந்து என்றைக்குமே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அரசியல் பக்கபலம் இல்லாமல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் மாற்றங்கள் வந்த பொழுது நமக்கு அரசியல் பக்கபலம் இல்லை. அதனால் வந்து
ரொம்ப தொய்வடைஞ்சிட்டோம். அந்த தொய்விலிருந்து மீள்றதுக்கு ரொம்ப நாட்களாக ஆகிட்டது. இன்றைக்குமே தைரியமாக கடல் கடந்து திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. தைரியமாக போனாங்க நம்மவர்கள். தைரியமாக போய் நிறைய வெற்றிகள். நீங்கள் ஒரு இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நமது நகரத்தார் ஆரம்பித்தது, இந்தியன் பேங்க் நமது நகரத்தார் ஆரம்பித்தது, பாரத் ஓவர்சீஸ் பேங்க் நமது நகரத்தார் ஆரம்பித்தது, பேங்க் ஆஃப் மதுரை இன்றைக்கு ஐசிஐசிஐ பேங்க்குடன் இணைந்து விட்டாலும் கூட நம்ம நகரத்தால் ஆரம்பித்து விட்டது. ஒரு முறை என்னுடைய மகளுடன் பேசிக்கொண்டிருந்தேன். என் மகளுக்கு ஏறத்தாழ ஒரு 15-16 வயசு தான். அதை பேசிகிட்டு இருக்கும்போது உடனடியாக அது கேட்டுச்சு, ஏன்ப்பா ஏவிஎம் ஸ்டுடியோ நம்ம நகரத்தாரா அப்படின்னது. ஏவிஎம் ஸ்டுடியோ நமது நகரத்தார். இந்தியா லெதர் கார்பரேஷன் நாராயண் செட்டியார், நாகப்ப செட்டியார்னு சொன்னால், நாகப்ப செட்டியார் அவங்க இன்னைக்கு அந்த லெதர் இண்டஸ்ட்ரியை உருவாக்குனதுக்கு காரணம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவங்க கருமுத்து நாராயண் செட்டியார் உருவாக்குனாங்க. அதே மாதிரி கல்வித்துறையில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அழகப்பா காலேஜ், தியாகராஜர் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா அங்கே படிக்காத நபர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருந்தது ரொம்ப குறைவாக இருக்கும். அமைச்சர்கள் என்று என்ன, தலைவர்கள் என்று எல்லோருமே அப்படி இருப்பாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் 1948 நம்மளை மாற்றிருச்சு. மாற்றுறதுக்கு காரணம் என்ன? ஆங்கிலத்தில் சொல்லுவோம், வி லாஸ்ட் ரிஸ்க் டேக்கிங் appetite. தைரியமாக எதையும் செய்யக்கூடிய அந்த பலத்தை இழந்துட்டோம். காரணம் நம்ம சமூகம் என்றைக்குமே தைரியமாக செயல்படக்கூடிய சமூகமாக இருந்தாலும் கூட ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக எதவாக என்ன சொல்லுவாங்க, பெரியவர்களிடம் சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு பற்றி அந்த பிரச்சனை, வேண்டாம் பற்றி நம்ம பாடு பார்த்துட்டு நம்ம பாடு போவோம் அப்படிம்பாங்க. அதில் அந்த இழந்ததை மீட்பது எப்படி என்பதெல்லாம் பயந்துட்டு எல்லாருமே சேஃபாக டாக்டருக்கு போவாங்க, இல்லைன்னா பேங்க்கில் போய் சேர்ந்துருவாங்க. பேங்க்கில் சேர்ந்தால் லோன் கிடைக்கும், நம்ம ஒரு வீடை கட்டலாம். அதற்கு பிறகு ஐடி வந்த பிறகு ஐடி ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்ததுனால நமது குழந்தைகள் அமெரிக்காவுக்கு சென்றார்கள், துபாய் சென்றார்கள், சிங்கப்பூர், மலேசியாவிலிருந்து மீண்டும் அங்கிட்டு ஆஸ்திரேலியா சென்றார்கள். அது மாதிரி மாறி மாறி வந்தாங்க. இருந்த போதிலும் கூட நமது சமூகத்தில் ஒரு தாக்கம் இருந்தது. அந்த தாக்கம் என்னன்னா, தொழிலிலிருந்து முதலாளியாக இருந்தவர்கள், நம்ம முதலாளிகளாக இருந்தவர்கள் தொழிலாளியாகிவிட்டோம். அண்ட் திஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம். நான் முதலாவதாக நான் படித்து முடித்து விட்டு கொல்லம்பூர் சென்ற பொழுது எல்லோருமே என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பேங்க்கில் சேர்ந்துருங்க, மாதம் உங்களுக்கு 745 வெள்ளி கிடைக்கும், ஒரு கார் லோன் கிடைக்கும் 4% வட்டி தான், ஒரு வீட்டு லோன் கிடைக்கும் 3% வட்டி தான், இதுதான் பர்ஃபெக்ட், நீங்கள் சேர்ந்துருங்க, எந்தவித பயமே இல்லை, தைரியமாக இருக்கலாம். ஆனால் என் மனசில் ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆனால் நான் 55 வயதில் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு கிராட்டிவிட்டி ஒரு 10 லட்சம் வெள்ளி கொடுப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு இருந்தது. அப்போ சாதிக்கணுங்கிற முயற்சியில் தான் நான் முதலாக ஒரு பயிற்சியாளராக சேர்ந்தேன். ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக ஏறத்தாழ ஒரு 40 நாடுகளுக்கு 40 ஆண்டுகளாக நான் சுற்றுப்பயணம் செய்து பல நண்பர்களை சந்தித்தேன், பல பிரபல நிறுவனங்களை சந்தித்தேன், பல தலைமை நிர்வாகிகளை சந்தித்தேன். அப்போ எனக்கு நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எல்லோருமே ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ there's no shortcut to successனு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ரொம்ப முயற்சி செய்து வியாபாரத்திலே இருந்தேன். சில நேரங்களில் நம்ம பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னென்னா, நம்ம யுக்ரைனில் போய் படித்தா நமக்கு 1 லட்சம் வெள்ளி தான் வரும், 10 லட்சம் ரூபாய் தான் வரும், இல்லை வெள்ளின்னு சொல்லும்போது டாலருக்கு சொல்கிறேன், இல்லை நம்ம ரஷ்யாவில் போய் ஆனால் அதை விட்டு நீங்கள் மலேசியா நாடுகள் மாதிரி நாடுகளுக்கு வந்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 3.5 மணி நேரத்தில் நம்ம ஊர் சேர்ந்துடலாம். இப்போ நான் கேஎல்ல 7 மணிக்கு காலையில் கிளம்புனேன்னா இங்கே 10:30 மணிக்கெலாம் வந்துடுவேன். எங்கள் தாயார் அவங்க சேதுராமையாச்சி இருக்கும் போதெல்லாம் 10:30 மணிக்கு சேர்ந்தோன்னா கார் அனுப்பிடுவாங்க. நான் வீட்டுக்கு பலாரத்துக்கு வந்துடுவேன். பக்கம் நமது கலாச்சாரம், பத்துக்கேஸ் போன்ற கோவில், செந்தூர் தண்டாயுதபாணி கோவில், அது மாதிரி நமது கோவில்கள் இருக்கின்றது. அந்த கலாச்சாரத்தை விட்டு நம்ம பிரிய போகிறதில்லை. அதனால் மலேசியா, சிங்கப்பூர் ரொம்ப கடுமையான போட்டி நிலவக்கூடிய ஒரு நாடு. ஆனால் மலேசியாவில் நமது இந்தியர்கள் இருப்பதால் ஒரு வாய்ப்பு. நான் நாங்கள் ஒரு 2
பல்கலைக்கழகம் வைத்திருக்கின்றோம். இரண்டுலேயுமே வந்து மருத்துவம் கொடுக்குறோம். வருடந்தோறும் இந்திய அரசாங்கம் வாயிலாக ஸ்காலர்ஷிப் 100% ஸ்காலர்ஷிப், 100% ஸ்காலர்ஷிப், 75% ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் வந்து சதவீத ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் நமது நகரத்தாருக்கு ஒரு சீட்டு 100% 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். எங்கள் ஊரில் இருந்து 2-3 குழந்தைகளுக்கு வந்து 100% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அதற்கு மேல் கொடுக்க இயலாது. காரணம் என்னவென்றால் நாங்களும் ஒரு வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது பல்கலைக்கழகம் ஒரு நிறுவனத்தின் கீழ் இருக்கின்றது. அந்த நிறுவனம் பங்கு சந்தையில் செயல்பட்டு கொண்டிருப்பதால் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களுக்கு நாம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். அதனால் வந்து முடிந்த மட்டுக்கு அதுதான் வாய்ப்பு. நிச்சயமாக மலேசியா போன்ற நாடுகளில் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதே போல் இப்போது துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பக்கத்தில் உள்ள ஷார்ஜா, அது மாதிரி நாடுகளில் வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மாதிரி பல்கலைக்கழகங்களில் போய் பார்க்க வேண்டும். சிலர் வந்து அமெரிக்கா செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது வெஸ்ட் இண்டீஸ் என்கிற தீவுகளில் சில பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அங்கு போய் சேரலாம். சேர்ந்தால் அமெரிக்கா செல்வதற்கு மிகவும் அந்த பரீட்சையை எழுதி அங்கே போய் ரெசிடென்சி செய்வதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். மிகவும் சுலபம் என்று சொல்ல இயலாது, கொஞ்சம் சுலபமாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு என்ன வேண்டும், உங்கள் வாழ்க்கை குறிக்கோள் என்ன என்பதை மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். எனது வாழ்க்கை குறிக்கோள் எப்பொழுதுமே வந்து நிச்சயமாக நாம் வந்து இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நான் மனதிலே நினைத்து கொண்டு அதை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். தெளிவாக ரொம்ப அழகாக நீங்கள் வந்து அப்போ கூட பேசிட்டேனா? இல்லை ரொம்ப ரொம்ப சரியாக. இப்போ வந்து அதாவது கைட் பண்ணணும் அப்படின்னா உங்களை எப்படி நாங்கள் தொடர்பு கொள்ளலாம்? அதாவது நிச்சயமாக வந்து எனது அஞ்சல் முகவரி இருக்கிறது. ஆமாம், மின்னல் அஞ்சல் இருக்குது. அதில் வந்து தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து 24 மணி நேரத்துக்கு எப்பொழுதும் வந்து என்னுடைய கைபேசியை பார்த்து கொண்டு இருப்பவன் அல்ல. சரி, அதனால் வந்து எப்படியும் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள நிச்சயமாக நான் ஒரு பதில் போட முடியும். வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு சின்ன நம்ம அப்போ இப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோமா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்? அந்த மாதிரியான ஒரு சூழலா? இல்லைண்ணே, ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படி நான் நினைக்கல. ஏன்னா இளைஞர்கள் வந்து நான் வந்து ஒரு 3 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து ஒரு வெறித்தனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், நமது கிராமத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அது மாதிரி நமது கிட்டத்தட்ட இந்த 97 கிராமங்கள்னு சொல்கிறோம். இப்போ 75ங்கிறோம், 85ங்கிறோம், 76 ஊருங்கிறோம். அந்த ஊர்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டும்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம தமிழர்களும் வந்து பலர், நீங்கள் வந்து எங்களுடைய குலதெய்வம் சாத்தாங்கோயில்னு சொல்கிறோம், கடியாவட்டி கிட்ட இருக்குது. அங்கே ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு போகும்போது அந்த சாலை ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா குடிசை வீடுகள் இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஹவுசஸாக நல்ல வீடுகளாக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இதற்கு காரணம் வந்து அந்த ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டி. இன்னொன்று வந்து பரவாயில்ல, நம்மளால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது, நம்ம டாக்டருக்கு முயற்சி பண்ணுவோம், டாக்டருக்கு கிடைக்கலன்னா பேங்க்குக்கு போவோம், வாழ்க்கை அன்றாடம் வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்து மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய போகிறார்கள், மற்றவர்கள் வந்து நமக்கு என்ன உதவி செய்வார்கள், நடப்பது போல் நடக்கட்டும் அப்படின்னு காலந்தோறும் விட்டுறவங்க அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா காலம் வந்து யாருமே வந்து நிற்க போகிறதில்ல. அதான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், அவசரமான உலகத்திலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா மாதிரி யாருமே உதவிக்கு வரமாட்டாங்க, தனக்குத்தான் தான் உதவி. அதனால் ரொம்ப முயற்சி செய்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும். ஒரு முறை வந்து நான் வந்து அவங்க கவிஞர் வாலி வந்து அவர் கண்ணதாசனை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுவார், அவர் கிட்டத்தட்ட விட்டு மீண்டும் அவர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் ஒரு கண்ணதாசனை பாட்டை கேட்டுவிட்டு மீண்டும் முயற்சி செய்தான் வெற்றி பெற்றார். அதனால் ஆல்வேஸ் ஜஸ்ட் ரிமெம்பர், முயற்சி என்பது
முயற்சி என்பது வீணாகாது. அதை நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா அதை வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நம்ம ஜாதகம் போய் பார்ப்போம், எது வேணாலும் நீங்கள் பாருங்கள் உங்கள் நம்பிக்கையின் பேரில். பட் ஆனால் அதிர்ஷ்டங்கிறது when opportunity and luck meets, நம்ம முயற்சி செய்கின்ற பொழுது வெற்றி பெறுகின்ற பொழுது அதை அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அது வந்து ரொம்ப மிகவும் முக்கியம். இரண்டாவது வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், வாழ்க்கையில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து அந்த இலக்கை வச்சுக்கணும். நம்மளுடைய தூர நோக்கு நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து அதை வைத்துக்கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. குறிப்பாக நகரத்தார் பண்பை மட்டும் மறந்து விடாதீர்கள், பழக்க வழக்கங்களை மறந்து விடாதீர்கள். நான் கோலாலம்பூர், நான் மலாக்காவில், எங்கள் தந்தை தகப்பனரெல்லாம் மலாக்காவில் இருந்தாங்க. பிறகு வந்து என் தந்தை இயற்கை எய்திய பிறகு நான் கோலாலம்பூர் சென்றபோது கிட்டங்கி என்ற ஒரு நகரத்தாருடைய வீட்டில் தான் போய் தங்கியிருந்தேன். அப்போ கிட்டங்கி என்பது என்னன்னா, கீழே வந்து வியாபாரம் செய்வாங்க, குடுக்கல் வாங்க, மேலே வந்து படுத்திருப்பாங்க. அப்போ நான் இரவு தோறும் நான் வேலை முடித்து விட்டு நான் கிட்டங்கி வருகின்ற பொழுது தேவகோட்டை சாத்தப்ப செட்டியார் என்ற ஒன்று தான் சொல்லுவாங்க, தம்பி வெளியே சாப்பிட்றாதீங்க, உங்களுக்காக நான் பலகாரம் வந்து பார்சல் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கிறேன், அங்கே சாப்பிடுங்க. ஏன்னா வெளியே சாப்பிட்டா நமக்கு 2 வலி வந்துடும், ஒரு மாதம் அது 60 வலி வந்துடும். அதனால் நமக்கு விரலுக்கு தக்குன வீக்கம், நம்மளுடைய செலவு நடவடிக்கைகள் வந்து நமது வருமானத்துக்கு கீழே இருக்கணும். எப்போவுமே சேமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த சேமிப்பு தான் நம்ம நகரத்தாரை வந்து 1948 நடந்த நிகழ்விலிருந்து மீள வைத்தது நமது சேமிப்பு தான். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் சேவிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், சைக்காலஜி ஆஃப் மனி பை மோகன் ஹுசல். அவர் சொல்லுவார், சேவிங்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா கூட அந்த வட்டி வந்து 5-6 வட்டி பெருகிக்கிட்டே இருக்கும் கம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில். ஒரு 20 வருடங்கள் கழித்து அது ஒரு கணிசமான தொகையாக இருக்கும். அதனால் முக்கியமாக நம்ம நகரத்தார் பண்பு என்றைக்குமே, நம்ம ஆடம்பரம் வந்து நமது வாழ்க்கை நடைமுறை அல்ல. நம்ம வந்து நம்மளுடைய வருமானத்துக்கு மேல் செலவு செய்வது நகரத்தாருடைய பழக்க வழக்கம் அல்ல. அதை நினைவில் வைத்து கொண்டு நாம் வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது தான் எனது தாழ்மையான வேண்டுகோள். குறிப்பாக உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. 1944-48 உலகப்போர், 2ஆம் உலகப்போர் நடந்தது. 1914-18 உலகப்போர் 1 நடந்ததுன்னு நினைக்கிறேன். நமது வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு போர் வந்து விடாது. நமது வாழ்க்கை ஒரு 2-3 வருடங்கள் சிதைந்து விடாதுன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு நானுமே இருந்தது உண்டு. ஆனால் இந்த பேண்டமிக் கொரோனா தொற்று நோய் காரணமாக ஏறத்தாழ 2 வருடங்கள் மிகவும் இந்த உலகமும் சரி மக்களும் சரி மிகவும் சிரமப்பட்டு விட்டார்கள். அதனால் இது மாதிரி ஒரு சூழ்நிலை மீண்டும் வராதுன்னு ஒன்றும் நிச்சயம் இல்லை. அதனால் காலத்துக்கு தோதாக நாம் மாற வேண்டும். பிகாஸ் சேஞ்ச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு சிறு என்னிடத்தில் என்றைக்குமே ஒரு சிறு கவலை உண்டு. நாம் நகரத்தார்கள் வந்து we don't change very fast. அந்த மாற்றத்துக்கு ஏற்க நம்ம மாற வேண்டும். ஏன்னா நம்ம ரொம்ப சிறிய சமுதாயம். திருச்சி நகரத்தார் சங்கம் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பேடு சென்சஸ் எடுத்தாங்க. அதில் 36,000 புள்ளி தான்னு சொன்னாங்க. இப்போ எத்தனை புள்ளிகள்னு தெரியலை. ஆனால் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேல் நாம் இருக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. 1 லட்சம். ஸோ we are a very small community. ஒரு சிறிய சமூகம். மிக மாபெரும் வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். கவிஞர் கண்ணதாசன் என்ன, கருமுத்து தியாரஞ்செட்டியார் என்ன, ராஜா சார், முத்தையா செட்டியார் என்ன, இது மாதிரி பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். இருந்த போதிலும் நாம் நம்மளுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கிறதான்னு ஒரு சந்தேகம். அதனால் அதுக்காகத்தான் முக்கியமாக நாம் ஒன்றாக செயல்பட்டு மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது சமூகமாக நாமும் மாறி முன்னேற்றத்தின் பாதையிலே நாம் முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இப்போ டான்ஸி தத்தோ பழன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஈக்குவலான போஸ்ட்டுங்க அந்த அளவு தான் எங்களுக்கு தெரியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
டத்தோங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு பட்டம். அது வந்து அங்கே மலேசிய நாட்டில் வந்து 9 மன்னர்கள் இருக்கின்றார்கள், 4 மாநிலங்கள் இருக்கின்றது. 13 மாநிலங்களிலும் வந்து டத்தோ பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம், நீங்கள் வந்து அதை நடுநிலை அரசாங்கம் சொல்லுவீங்களா, நடுவர் அரசாங்கம், நடுவர் அரசாங்கம், இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம். ஒன்றிய அரசு எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த குறிப்பாக மத்திய அரசு கொடுப்பது தான் டான்சரிங்கிற பட்டம். எந்த ஒரு நேரத்திலும் 355 நபர்களே பெறக்கூடியது. 356வது நபர் தான்சரியாக வர வேண்டும் என்றால் ஒருவர் போய் ஓணும். அதனால் எனி டைம் 355 பீப்புள். அதுக்கு பிறகு துன் என்ற ஒரு பட்டம். நகரத்தாரில் வந்து முதலாக ஒரு 50 வருடங்கள் 42 வருடங்களுக்கு முன்பு தேவகோட்டையில் உள்ள தான்சரி சோமசுந்தரம் செட்டியார் அவங்க வந்து வருமான வரி இலாக்காவில் தலைமை நிர்வாகியாக இருந்தாங்க. அதற்கு பிறகு எனக்கு கொடுத்துருக்காங்க டான்சரி பட்டம். அந்த தான்சரி பட்டம் இருப்பதால் சில நேரங்களில் பல பொறுப்புகள் வரும். அந்த ஒரு பொறுப்பு தான் வந்து மாமன்னரின் ஆலோசகராக அவசரகால சட்டத்தின் நான் இந்தியர்களில் ஒரே ஒரு இந்தியர் தான் இருந்ததில் அதில் நான் ஒரு இந்தியராக இருந்தேன். அதேபோல் மலேசிய நாட்டின் ஏறத்தாழ 105 ஆண்டுகள் நினைக்கிறேன் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி மலேயா அங்கும் இயக்குனராக இருக்கிறேன். இப்போ சமூகத்தில் அந்த யூனிவர்சிட்டி மலேயா ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் சென்டர் அந்த அந்த ஆஸ்பத்திரிக்கு வாரியத்தின் தலைவராக இருக்கிறேன். அதே பொழுது மலேசிய நாட்டில் வந்து நமது வந்து அந்த காலத்தில் சொல்லுவோம், கொண்டு விற்க மலேசியா செஞ்சுருக்காங்க, 3 வருஷம் கழித்து வருவாங்கன்னு. ஒரு ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளாக அது மாறிடுச்சு. கொண்டு விற்க போகலை, இப்போ வந்து நம்ம சொத்து விற்கத்தான் போகிறோம். அது வந்து ஒரு பெரிய மாற்றம். அது வந்து சில நகரத்தார்களுக்கு, நாங்கள் மலேசிய நாடு வந்து முன்பு வந்து 5000 6000 புள்ளிகள் இருந்த ஒரு புள்ளிகள்னு சொல்கிறத விட 5000 6000 நபர்கள் இருந்த ஒரு ஊரில் இப்போ ஒரு 2000 2500 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அதிகம் பேர் இருப்பாங்க. அடுத்து சிங்கப்பூரில் இருக்கலாம்னு ஒரு என்னுடைய கணிப்பு, எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அதற்கு பிறகு மலேசியா. ஆனால் மலேசியா வந்து ஒரு கணிசமான மக்கள் தொகை நமது நகரத்தார் சமூகம் இருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைச்சர் சண்முகம் இருக்காங்க. அதே பொழுது மலேசியா நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசிய இந்திய காங்கிரஸின் முன்னாள் தலைவராக இருந்தவர் ஒருவர் KR ராமநாதன் செட்டியார் நமது சமூகத்தை சேர்ந்தவர். கல்லல் சுப்பையாண்ணன் வந்து பெனாங்கில் வந்து அந்த மாநில அரசின் அமைச்சராக இருந்தவர். நெகிரி செம்பிலானில் வந்து முத்துப்பழனியப்பன் அவங்க அந்த மாநிலத்தின் அரசியல் அமைச்சராக இருந்தவர்கள். அது மாதிரி பல வெற்றிகள் இருந்த போதிலும் ஒரு சிறிய கவலை, அது என்னன்னா, நம்ம வந்து முன்பு இருந்தது வந்து பல இடங்களில் வந்து குறிப்பாக மிகவும் முக்கியம் வாய்ந்த இடங்களில் நமது சொத்துக்கள் இருந்தது. அதெல்லாம் இப்போது விற்றுவிட்டோம். வியாபாரத்திலும் வந்து ஒரு பெரிய ஆர்வம் நமது சமூகத்திடம் அங்கே இல்லை என்று ஒரு தயக்கம் இருந்ததால் தான் சமீப காலமாக அதை எப்படியும் நாம் மாற்ற வேண்டும் என்று என்ட்ரப்ரனர்ஷிப் என்று மிகவும் நம் முயற்சி எடுத்து வந்திருக்கிறார்கள். 1999ஆம் ஆண்டு காரைக்குடியை சேர்ந்த டத்தோ காசி முதலாக பங்கு சந்தையில் அவருடைய நிறுவனத்தை அவருடைய பங்குதாரருடன் சேர்ந்து அவர்கள் நிறுவினார்கள். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டில் எனது ஐடி ஃபார்மை வந்து நான் பங்கு சந்தைக்கு அழைத்து போனேன். ஐ லிஸ்டட் த கார்பரேஷன். பிறகு 2015ஆம் ஆண்டில் 2வது நிறுவனத்தை பங்கு சந்தைக்கு அழைத்து சென்றேன். ஆக 2 நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு எனக்கு ஒரு முன்மாதிரி இருந்தார்.
என்னுடைய முன்மாதிரி வந்து நான் எப்பொழுதுமே பார்க்கறது, ஒரு துறையில் வந்து முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஐயப்ப செட்டியார், முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய எம்சிடிஎம், முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜாசர் முத்தையா செட்டியார், முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கவிஞர் கண்ணதாசன், முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாகப்ப செட்டியார், முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் செட்டியார், முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கருமுத்து தியாகராஜன் செட்டியார், முதலாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கும் முருகப்பா குரூப், இது மாதிரி நிறுவனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்றைக்குமே வந்து நமது சமூகத்தில் ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது. இலக்கியத்துக்கோ அல்லது மதத்திற்கோ அல்லது ஊருக்கோ செய்வதற்கு எந்த ஒரு தயக்கமின்றி தாராளமாக கொடுத்திருப்பார்கள். இன்றைக்கு எங்கள் ஊர் கும்பாபிஷேகத்திலேயே வந்து ஒரு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் ஆதரவு, இந்த சமூகத்தின் ஆதரவு அவர்கள் கொடுத்துத்தான். ஒரு பெரிய ஜாம்பாவாங்கல் உள்ள ஊர் இல்லை புதுப்பட்டி, சாதாரண மக்கள். ஆனால் வந்து எல்லோரும் சேர்ந்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லோரும் சேர்ந்து அவங்க கொடுத்தாங்க. அதனால் வந்து நான் கோலாலம்பூருக்கு 1979ஆம் ஆண்டில் சென்ற பொழுது என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு மனதில் ஒரு தயக்கம் இருந்த போதிலும் கூட நிச்சயமாக நாம் வந்து ஒரு தொழில் ரீதியான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் அந்த பாதையிலே தொடர்ந்து கொண்டிருந்தேன். வெற்றி என்பது சுலபமாக வந்து விடாது. சுலபமாக வந்துவிடும் என்றால் எல்லோருமே வெற்றியாளர்கள் ஆகிவார்கள். அது வந்து பல வருடங்கள் ஆகும். நான் முன்பு சொன்னது போல் என்றைக்குமே ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். வரவு எட்டனா செலவு பத்தனான்னா அடுத்த காலம் ஓடுறது ரொம்ப சிரமம். அதனால் நமது வருமானத்துக்கு கீழ் நம் செலவு செய்து சேமிப்பு செய்து தான் வெற்றி பெற வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து மையம். என்றைக்குமே வந்து தயவு செய்து ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதில் தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்க. ரொம்ப மகிழ்ச்சினா உங்களுடைய வேலை ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் நேரத்தார் டிவியில் பங்கு பெறுறதுக்கு ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் கூட முதல்ல வந்து அவங்க அண்ணாமலைகிட்ட சொன்னேன், நாட் வெரி ஷுவர்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இளைஞர்கள் இவ்வளவு தூரம் முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நாங்களும் முயற்சி செய்ய வேண்டும். நகரத்தார் வியாபாரங்களுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும். நாங்களும் அனைத்து நகரத்தார்களும் நகரத்தார் டிவிக்கு மாபெரும் ஆதரவை கொடுத்து உங்களை ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்க வேண்டும் என்று எண்ணி என்னை அழைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.